ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டூர் போன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பசங்களுக்கு திருச்செந்தூர் போய் நல்லபடியாக காது குத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஒரு 12:30 மணி போல தான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுலேருந்து என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தோம். எல்லாமே போட்டபடியாக போட்டுட்டு தூங்கிட்டோம். காலையில் 8:30 மணிக்கு தான் தூங்கி எழுந்தேன். ட்ரெஸ்லாம் பாருங்கள், நிறைய ட்ரெஸ் இருக்குது, வாஷ் பண்ணணும். ஒரு 3-4 ட்ரெஸ் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. நைட்டு 12:30 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டோம். காலையில் 8:30 மணிக்கு எழுந்து நான் எப்போவுமே கண்ணாடி முன்னாடி நின்று என்னோட ஃபேஸை பார்த்துட்டு தான் நான் வேக்கப் ஆகுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு எழுந்து கண்ணாடியை போய் பார்க்கும்போது கழுத்துல இருந்த செயின்ல போட்டிருந்த டாலரை காணுங்க. எனக்கு எடுத்த ஒரு பயம், பதட்டம், ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா 2 கிராம் அந்த டாலர் வந்து இப்ப விற்கிற விலைக்கெல்லாம் நம்ம வந்து நகை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நகை விற்கிற வேலைக்கு நகையை தொலைச்சிட்டோமேன்னு ஒரே பயம். ஏன்னா நான் வந்து திருச்செந்தூர் கடல்ல குளிச்சேன், ராமேஸ்வரம் கடல்லையும் குளிச்சேன். அச்சோ எங்கதான் விழுந்திருக்குமோன்னு ஒரே பயம். நானும் பாயெல்லாம் தேடி பார்த்தேன், ட்ரெஸ் எல்லாம் உதறி பார்த்தேன், எங்கேயுமே பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. கடைசியா சொட்டர் உதறி பார்க்கலான்ட்டு சொட்டரையும் போயிட்டு உதறி பார்த்தேன். 2 டைம் உதறி பார்த்தேன், எதுவுமே விழல. 3வது டைம் பாத்தீங்கன்னா உதறினதும் அப்படியே காயின் கீழே விழுற மாதிரி அந்த டாலர் பாத்தீங்கன்னா விழுந்துச்சு. முருகான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பரவாயில்ல, உழைச்ச காசு கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். டூர்ல நான் அந்த ஸ்வெட்டர் போடலைன்னா கண்டிப்பா டாலர் வந்து எங்க தொலைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்வெட்டர் போட்டதுனால அந்த டாலர் கட் ஆகி ஸ்வெட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓரமா இருந்திருக்கு. கடவுள் புண்ணியத்துல பரவாயில்ல, 2 கிராம் டாலர் கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நானும் அப்புறம் என்னோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சட்னி தான் செஞ்சிருந்தேன். அது தேங்காய் சட்னி தான், மற்றபடி அதிகமா எதுவும் செய்யல, சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். ஆல்ரெடி ஒரு யூனிட் துணி துவைச்சு மாடியில காய வச்சுட்டேன். இப்ப 2வது யூனிட் துணி பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிருக்கேன். இந்த 2வது யூனிட் துணியை பசங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பாப்பா வந்து ஃப்ராக் வந்து பர்த்டே அன்னைக்கு போட்டிருந்தா. அந்த ஃப்ராக் வந்து வாஷிங் மிஷின்ல போட முடியாது, எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு. அதனால கண்டிப்பா அதை வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா துணி ஃபுல்லா வந்து வீணா போயிடும். அதனால சரி கையாலே நம்ம வாஷ் பண்ணி அப்படியே நம்ம வந்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பா கிட்ட சொன்னேன். பாப்பா இப்ப வந்து பக்கெட்டும் ஃப்ராக் எடுத்துட்டு மாடிக்கு வந்துட்டு இருக்கா. தம்பி வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு யூனிட் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தோம் பாத்தீங்களா, ஃபுல்லா காஞ்சிருச்சு. இந்த ஒரு யூனிட் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிற துணியை இப்ப நாங்க காய வைக்கணும். புது ட்ரெஸ் எதுவுமே நான் வாஷிங் மிஷின்ல போடல, ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா சாயம் போகும். அதெல்லாம் அப்படியே கையாலேயே வாஷ் பண்ணிக்கலான்ட்டு நான் தன்சி கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப கரையா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா பக்கெட்லயே பாத்தீங்கன்னா ஆளா ஊத்தி ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சுட்டோம். அங்க ஊறிட்டு இருக்கு பாருங்க. அடுத்து ஃப்ராக், பாப்பாவுடைய காது குத்தி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாங்க கையாலேயே வாஷ் பண்ணி இங்க வந்து கொடியிலே காய வச்சுட்டோம். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சாயம் போகும். பாருங்க, எல்லாமே பிங்க் கலர். தன்சிக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். தன்சிக்கு காது குத்துறதுக்காக அக்காவும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸும் பிங்க் கலரு. அம்மா வீட்டுல அப்படின்னு நான் ஜேகே ட்ரெக்ஸ்ல எடுத்துன்னு பிளாக் போட்டிருந்தேன். அம்மா காசு கொடுத்து எடுத்தது, அதுவும் பிங்க் கலரு. நான் பாப்பா பர்த்டேக்கு ஃப்ராக் எடுத்துட்டு வந்தேன், பிங்க் கலரு. எல்லாமே பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இந்த டைம் முடிஞ்சிருச்சு. மாடிக்கு போன ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மதியத்துக்கு லஞ்ச் தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். லெமன் ரைஸும் பீட்ரூட் பொரியலும் தான் செஞ்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதும் ஈவினிங் ஒரு 4 மணி போல ஆயிடுச்சு. மாடியில ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்ட்டு தன்சியை கூட்டு போக வந்தேன். பாப்பாவுக்கு காது குத்துனதும் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நாங்களும் மாடிக்கு வந்துட்டு காய வச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே இப்ப எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம். இதை எடுத்துட்டு போயிட்டு மடிச்சு வச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் சிம்பிளா ஏதாச்சும் செய்யணும். பசங்களை பாருங்க நைட் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு. திருச்செந்தூர்ல இந்த ட்ரெயின் வந்து தம்பி வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி சைட்ல கிடக்கிற ஜல்லி கல்லாம் கொண்டு வந்து போர்ட்டிகோல வச்சு ட்ரெயின் ரேக் வந்து சார் செஞ்சிருக்கிறாராம். பாருங்க, இது வந்து கமெண்ட்ல வந்து கேட்கணுமா, என்னோட ட்ரெயின் ரேக் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு வந்து தம்பி சொல்லியிருந்தான். நீங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தர்ஷனோட ட்ரெயின் ரேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில என்ன செய்யறேன்னு பாருங்க. The next day. புரட்டாசி 3வது சனிக்கிழமை எப்பவுமே நான் வந்து தழுவு போட்டுருவேன். போன வருஷமும் நான் தழுவு போட்ட வீடியோஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் புது வீட்டுல புரட்டாசி விரதம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா இன்னையோட முடிக்க போறேன். பூஜை ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. வீடெல்லாம் நேத்தே மாப் போட்டு தொடச்சிட்டேன். காலையில 4 மணி போல எழுந்து உளுந்தும் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். 11 மணிக்கு வடை சுடுறதுக்கு கரெக்டான பக்குவத்துல நமக்கு ஊறி இருக்கணும்னா ஒரு 4 மணி போல நம்ம வந்து ஊற வச்சிருக்கணும். அதே போல பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. உளுந்தும் ஊறிடுச்சு, கடலப்பயிரும் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்ப நான் மிக்சி ஜார்ல எடுத்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்க போறேன். கடலப்பருப்பு கொரகொரப்பா அரைச்சிக்க போறேன், உளுந்து நல்லா நைஸா அரைச்சிக்க போறேன். ஃபர்ஸ்டே கடலப்பயிரை அரைக்கிறதுக்காக மிக்சி ஜார்ல இப்ப சேர்த்துக்கிட்டேன். இதுல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அதை அப்படியே அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப உளுந்து அரைக்கிறதுக்காக உளுந்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா
தண்ணி சேர்த்து தான் நான் வந்து உளுந்து எப்பயுமே அரைப்பேன். இப்ப பாருங்க, கடலைப்பருப்பு தனியா அரைச்சிட்டேன், உளுந்தையும் தனியா அரைச்சு வச்சிட்டேன். இதுக்கு இப்ப நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் கட் பண்ணி இப்போ வடைக்கு சேர்க்க போறேன். ஆல்ரெடி நான் சாப்பர் வந்து வாங்கியிருந்தேன், விளாக்ல நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. சாப்பர் வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து ஆனியன் வந்து கட் பண்ண போறேன். உளுந்து வடை சுடுறதுக்கு எப்பயுமே அரிசி மாவு சேர்த்துக்கிறது வழக்கம். அதனால இப்ப அரிசி மாவு தனிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தா பாருங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே இப்ப ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். கடலை வடைக்கும் உளுந்து வடைக்கும் இப்ப மிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து கடலை வடைக்கு தான் இப்ப மிக்ஸ் பண்ண போறேன். சிறுக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தான் இப்ப நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வருஷம் வருஷம் தலகை போடுறதுக்காக என்னென்ன செய்வேன்னா, சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, பாயாசம், நெக்ஸ்ட் வெண்பொங்கல், இவ்வளவுதான் நான் செஞ்சு எப்பவுமே போடுவேன். உளுந்து வடையில வடை மாலை செஞ்சு போடணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணி தலகை போட்டுட்டு இருக்கேன். அம்மா வீட்டுல என்ன செய்யறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு தான் அப்படியே நான் கத்துக்கிட்டேன். புரட்டாசி 3 சனிக்கிழமை எப்படி விரதம் எடுக்கணும், தலகை எப்படி போடணும்னு அம்மா பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டேன். இப்ப வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பெருஞ்சீரகம், உப்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து வடையை சுட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சுட்டேன். இந்த எண்ணெயை கொண்டே எல்லாத்தையும் நான் செய்யணும். கடலை வடை சுடணும், உளுத்த வடை சுடணும், அப்பளமும் பொரிச்சு வச்சிடணும். 3யும் ஒரே வானல்ல செஞ்சிடணும். அதனால தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சுட்டேன். ஒரு பக்கம் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கேன், அரிசியும் அரைச்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிருக்க ஒர்க்கு வடை சுடுற ஒர்க்கு தாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாதம் வடிக்க போறேன், சாம்பார் வைக்க போறேன், பொரியல் செய்ய போறேன், பாயாசம் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய ஒர்க்கா இருக்கிறத முடிச்சுக்கணுங்க. அப்புறம் தான் சின்ன சின்ன ஒர்க்கா இருக்கிறத நம்ம வந்து கடைசியா செஞ்சுக்கலான்ட்டு ஃபர்ஸ்டே நான் வந்து வடை சுட்டு பாயாசம் வச்சு அப்பளத்தை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சாதம் வடிச்சு, சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு, கடைசியா வெண்பொங்கல் செஞ்சு தலகை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலா பாருங்க, வடைலாம் சூப்பரா சுட்டு வச்சுட்டேன். இப்ப சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். ஒரு பக்கம் வந்து பாயாசம் வந்து கூட்டி வச்சுட்டேன். இந்த பருப்பு கூடயே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டேன். அது நல்லா வேகட்டும். சாதம் வந்து வடிச்சு ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டேன். சமைச்சிட்டு இருக்கும் போதே சிங்க்ல பாத்திரம் சேர்ந்துட்டே இருந்துச்சு. தனிச்சு சும்மா தான் இருந்தா வந்து இந்த பாத்திரத்தை மட்டும் விளக்கி வச்சிருமான்னு சொன்னேன். ஓகேமான்னு சொல்லிட்டு இப்ப பாப்பா வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. உளுந்து வடை, கடலை வடையும் பாருங்க சூப்பரா நம்ம வந்து போட்டு எடுத்துட்டோம். பாயாசம் ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப சாம்பார் கூட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி கட் பண்ணணும். பாருங்க, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட், முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி வச்சு இப்போ சாம்பார் கூட்டி வச்சிருக்கிறேன். பருப்பெல்லாம் கடைஞ்சி காயெல்லாம் வதக்கி போட்டு இப்போ சாம்பார் தேவையான அளவு கூட்டி வச்சாச்சு. ஒரு பக்கம் வெண்பொங்கல் வந்து வெந்துட்டு இருக்கு. கொஞ்சமா தான், ஒரு இலைக்கு மட்டும் போதும்ட்டு வெண்பொங்கல் கொஞ்சமா வச்சிருக்கோம். லாஸ்டா இப்ப வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் செஞ்சுட்டேன்னா எல்லாத்தையும் பூஜை ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சு படைக்க வேண்டியதான். இப்ப சாம்பார் மட்டும் தாளிப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சு படைக்க போறேன். ஃபைனலா பாருங்க, பசங்களே இப்ப சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. பூஜை ரூம்ல 3 வாழை இலை வச்சு எல்லாமே வடை, பாயாசம், சாதம், சாம்பார், பொரியல் எல்லாத்தையும் வச்சு இப்ப படைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தர்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா கோமாவே தான் இருப்பான். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சானா நான் வந்து அடிச்சிருவான், அவனை கண்டிப்பா நான் அடிச்சிருவேன். அதனால முறுக்கிட்டு நிற்பான். அந்த மாதிரிதான் இப்ப நின்றுட்டு இருக்கான். அதுவும் சாமி கும்பிடும்போது பாத்துக்கோங்க. ஃபைனலா இப்ப சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு காக்காவுக்கு கொண்டு போயிட்டு இப்போ சாப்பாடு வைக்கணும். மாடிக்கு எடுத்துட்டு போகணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு புது வீட்டுல நல்லபடியா சனிக்கிழமை விரதத்தை சூப்பரா முடிச்சிருக்கோம். அதுவும் தலுகை போட்டு முடிச்சிருக்கோம். பாப்பா தான் இப்ப வந்து சாதம் எடுத்துட்டு மாடிக்கு வந்துட்டு இருக்கா. சரி, காக்கா கூப்பிட்டு பாருமா, வருதா பாப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்ன பாப்பாவே பாருங்க எத்தனை காக்கா வந்திருக்குன்னு. குறைஞ்சது ஒரு 10 காக்கா கிட்ட இருக்குங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. காக்காவுக்கு சாதம்லாம் வச்சுட்டு நாங்களும் கீழே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4:30 மணி போல ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு பாருங்க, வடை பாயசத்தோட சாப்பிட்டதும் தனிச்சிக்கு ஒரே மயக்கம்னு நினைக்கிறேன். நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருந்தா. சரி, பாப்பா தூங்கட்டும். அப்புறம் தர்ஷன் உள்ள தூங்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளோட ஒர்க்கை பார்க்கலான்ட்டு வாஷிங் மிஷின்ல துணி போட்டு விட்டுட்டேன். வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன். சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா தலகை போட்டதுனால நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம செஞ்சிருந்தோம். நிறைய பாத்திரம்லாம், கிச்சனே ரொம்ப கஜகஜன்னு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டு சூப்பரா வந்து எல்லா ஒர்க்கும் நான் ஈவினிங் 4:30 மணிக்குள்ள முடிச்சிட்டேன். கிச்சன் மேடையே பாருங்க எவ்வளவு சூப்பரா கிளீனா வச்சிருக்கேன்னு. ஆல்ரெடி நான் ஒரு ஸ்ப்ரே வந்து கொலின்னு வச்சிருக்கேன். கொலின்னு வச்சு எப்பயுமே வந்து அடுப்பை வந்து நான் கிளீன் பண்ணிடும். ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டாலே வந்து பளபளன்னு ஆயிடும். அதே போல இப்போ தொடச்சு விட்டுட்டேன். இதுல சாம்பார் இருக்கு, வடை இருக்கு, அப்பளம், இதுல வந்து பாயாசம், சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ எல்லாமே நான் வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு
வீடெல்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் கிடையாது. நைட்டுக்கு டிஃபன் சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஸோ 3வது சனிக்கிழமை இப்படிதான் புரட்டாசி விரதம் தலகை போட்டு முடிச்சேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நாளைக்கு வேற வீடியோல சந்திக்கலாம். பாய்.